Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான ஃபிசிக்ஸ் யூனிட் 7ல மெட்டாலிக் பாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போவோம். ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த கோவலன் கிறிஸ்டல் அதாவது கோவலன் பாண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றியுமே பார்த்துருந்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹார்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அது மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருந்துச்சு, அதாவது மெல்டிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் ஹையாக இருந்துச்சு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி சாலிபிலிட்டின்னு பார்த்தா சாலிபிள்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதோட ஸ்ட்ரக்சர் ஹைலி டைரக்ஷனல், அதாவது டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி அதை பார்த்தோம்னா நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக டைமண்டு, கிராஃபைட் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கார்பனில் இருக்கக்கூடிய வேறு டைப்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா ரீசெண்டாக டிஸ்கவர் ஆகக்கூடிய அந்த பக்கி பால்ஸ் அண்ட் நானோ டியூப்ஸை பற்றி பார்த்தா அந்த அந்த பக்கி பால்ஸ்க்கும் நானோ டியூப்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் அதோட பாண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரெண்டையுமே தனித்தனியாக பார்த்தோம்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்துருந்தோம். அது ஒரு டைப்பாக பார்த்துருந்தோம். கோவலண்ட் பற்றி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்னா மெட்டாலிக் பாண்ட்ஸ், அது வாண்டர்வால் பாண்ட்ஸை பற்றி பார்த்துருந்தோம். வாண்டர்வால் பாண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வீக்கு, அது என்ன அப்படின்னா வீக்காக இருக்கும். அதே மாதிரிக்க ஒரு ஷார்ட் ரேஞ்சு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லி பார்த்தோம். அதுக்கான ஃபீச்சர்ஸ், அது எப்படி யார் அதை கண்டுபிடிச்சா, அப்புறம் அதோட ஸ்ட்ரென்த் என்ன, ரேஞ்ச் என்ன, எல்லாமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த வாண்டர்வால் அட்ராக்ஷனோட டைப்ஸ், அதாவது 3 டைப்ஸில் அது ரைஸ் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோமா. அதில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப்போல் அட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா. செகண்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா அது போலார் மாலிகூல்ஸ்ல நடக்கக்கூடியது அந்த டைப்போல் அட்ராக்ஷன் சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப்போல் அண்ட் இன்டியூஸ்டு டைப்போல் அட்ராக்ஷன், அதாவது டைப்போல் கிடையாது, டைப்போல் இன்டியூஸ் பண்ணக்கூடிய அந்த டைப்போல் அட்ராக்ஷன், அதாவது போலாருக்கும் நான் போலார் மாலிகூலுக்கும் இடைப்பட்ட அந்த டைப்ஸை பற்றி பார்த்தோம். தேர்ட் ஒன்று அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ், அதாவது நான் போலார், ரெண்டுமே நான் போலாராக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸை பற்றி இந்த 3 டைப்ஸையுமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டு, அதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் அந்த ஹைட்ரஜன் பாண்டை பார்த்துருந்தோம். அதுக்கான எக்ஸாம்லையுமே நம்ம பார்த்தோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸோட நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்த டாபிக். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாலிக் பாண்டு பற்றி பார்க்கலாம். அப்போ மெட்டாலிக் பாண்ட்ஸுங்கிறது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது மெட்டாலிக் பாண்ட்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் மெட்டல் அயன்ஸ்க்கும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு ஏற்பட்ட ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அதான் மெட்டாலிக் பாண்டுங்கிறது. இந்த மெட்டாலிக் பாண்டை எதால நம்ம கேரக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அரே ஆஃப் மெட்டல்ஸ் அயான்ஸ் ஒரு கலெக்டிவாக, அதாவது கூட்டமாக ஷேர் பண்ணக்கூடிய அந்த மொபைல் வேலன்ஸ் எலக்ட்ரானில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த கேஸால் நம்ம கேரக்டரைஸ் பண்ணுறோம். மொபைல் வேலன்ஸ் எலக்ட்ரான் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த மூமெண்ட் எலக்ட்ரான் மூமெண்ட்டில் இருக்குது, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்லலாம். திஸ் எலக்ட்ரான், அதாவது இந்த ப்ரெசன்ஸ் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரான் கேஸ் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா மெட்டலோட யூனிக் அதோட கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் பாண்டிங், அதில் எலக்ட்ரான் கேஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஒரு மெட்டல் எடுத்துக்கணும். அதை ஃபில் பண்ணுறப்ப நமக்கு வெளில இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம், அவுட்டர் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோமா. அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான், அது ஆட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் கூட என்ன இருக்குன்னா லோ அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது லோ எனர்ஜியால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாண்டிங் ஆகிருக்கும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆட்டம்ஸை விட்டு ஈஸியாக வெளில வந்துடும், அதாவது வெளியே வரக்கூடியது. ஏன்னா அது அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான், அதாவது அவுட்டர் மோஸ்ட்ல ஃபில் ஆகிருக்கனால அது ஈஸியாக வெளில வந்துடும். அதான் இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு
தீஸ் எலக்ட்ரான் அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக வெளில வரும்னு சொல்லலாமா. இந்த எலக்ட்ரான் வந்து என்னன்னா லோக்கலைஸ்டு இன் தி ஸ்பெசிஃபிக் பாண்ட், அதாவது ஸ்பெசிஃபிக் பாண்டிங் மட்டும் என்ன பண்ணல அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இல்லை. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் அயான்ஸ் இதால் ஆகக்கூடிய அதால் இருக்கக்கூடிய இந்த கேஸ் ஆர்போலால ஃபார்ம் ஆகும், அது மாதிரிக்கே உருவாகும். அதாவது ஒரு பாண்டிங் மட்டும் இது வந்து இல்லாமல் அது என்னவா இருக்கும், அந்த கேஸ் மாதிரிக்கும் நமக்கு ஃபார்ம் ஆகுறதுனால என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்டல் லாட்டிஸில் மூவ்மெண்ட் ஆகும். அதாவது அது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக வந்து என்ன ஆகிருக்குன்னா மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதான் மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி கிறிஸ்டல் லாட்டிஸ். அதாவது கிறிஸ்டல் லாட்டிஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஏன்னா அது கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து ஃபுல்லாக மூவ் ஆகுது. அதான் இங்கே சொல்ல. நெக்ஸ்ட்டு கொஹஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ பாசிட்டிவ் அயன்ஸும் எலக்ட்ரான்ஸும் எப்படி வந்து நமக்கு இதாக இருக்குன்னா நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனால அதனால வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால நம்ம என்ன ஆயிருக்குன்னா கிறிஸ்டல் வந்து அதாவது கிறிஸ்டல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். பாசிட்டிவ் அயன் இது ரெண்டு வந்து ஒரு அட்ராக்டிவ் நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனால நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கனால நமக்கு வந்து இது வந்து ஹெல்ட் டுகெதராக இருக்கும். இந்த கிறிஸ்டல்ங்கிறது ஹெல்ட் டுகெதராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த தனித்தனியாக ஆட்டம்ஸ் வந்து இப்போ தனித்தனியாக இருக்கிறத விட இண்டிவிஜுவலாக ஐசோலேட்டடாக இருக்கிறத விட இப்படி இந்த பாண்டிங்கில் இருக்க இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனாக இருந்தால் நம்ம கிறிஸ்டலில் இருக்குன்னு சொல்கிறோம். கிறிஸ்டல் வந்து டுகெதராக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அப்படி இருக்கிற மாதிரி அதாவது ஐசோலேட்டடாக இல்லாமல் இந்த அட்ராக்ஷனில் வந்து இருக்கிறப்ப இந்த பாண்டிங்கில் இருக்கிறப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் அயனுக்கு க்ளோஸராக வரும். அதாவது க்ளோஸராக வர்றப்ப அதோட டோட்டல் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா வந்து கம்மியாகுது. அதாவது தனித்தனியாக இருக்கிறத விட நமக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த அட்ராக்ஷனில் இருக்கப்ப நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜிங்கிறது கம்மி ஆகும். லோயர்டாக இருக்கும் டோட்டல் எனர்ஜிங்கிறது. இதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த மெட்டல் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டோட்டல் எனர்ஜி வந்து கம்மியாகிறதுனால நமக்கு வந்து மெட்டல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட எனர்ஜி பேலன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த எனர்ஜி பேலன்ஸ்னால் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ரெண்டு எனர்ஜி இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறப்ப நமக்கு டிக்ரீஸில் இருக்கும். ஏன்னா அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஷேர்டு மெனி அயான்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஷேராக இருக்கிறதுனால நமக்கு என்னவா இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டிக்ரீஸாக இருக்குது. அது டிக்ரீஸாக இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குன்னா இந்த மெட்டலோட ஸ்டெபிலிட்டி வந்து தருது. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ், அப்போ வந்து நமக்கு மெட்டலோட ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி. அப்போ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ் அப்படிங்கிறப்ப கைனடிக் எனர்ஜி வந்து நமக்கு இன்க்ரீஸில் இருக்கும். இப்போ எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானோட இந்த வேலன்ஸ் ஆர்பிட் என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லேப் ஆகிறது மூலயமா நமக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிரியேட் ஆகி அது வந்து நமக்கு எதை ஃபார்ம் பண்ணணும்னா எனர்ஜி பாண்டை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அப்போ இது நான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்க முடியாது. இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது டிக்ரீசஸ், கைனடிக் எனர்ஜிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இது டிக்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு ஸ்டெபிலிட்டிங்கிறது கிடைக்கும். இப்போ அது இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது வேலன்ஸ் ஆர்பிட் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லேப் ஆகி நமக்கு வந்து நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ஸ்பேஸில் அது டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிரியேட் ஆகி அதனால நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் எனர்ஜி பாண்டுங்கிறது வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃபெர்மி ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும். அந்த ஃபெர்மி ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன் படி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். அதாவது ஃபெர்மி ட்ராக்கு, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன், அப்புறம் போஸ்-ஐன்ஸ்டீன் இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அது மாதிரி இது வந்து அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் இது வந்து ப்ரீவியஸ் யூனிட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ ஃபெர்மி ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் படி எலக்ட்ரான் வந்து ஃபில்லப் ஆகுறது வந்து எப்படி ஃபில்லப் ஆகும்னா அந்த ஃபெர்மி லெவலப் வரைக்கும் நமக்கு ஃபில் ஆகி நமக்கு அது அதனால நமக்கு வந்து
கைனடிக் எனர்ஜி, அந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எந்த கான்செப்ட் படினா அந்த ஃபெர்மி கான்செப்ட் படி நமக்கு வந்து அந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதான் வந்து கான்செப்ட். அந்த பேண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அங்க வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆகுது வந்து எலக்ட்ரான் வந்து அதுல ஃபில் ஆகி நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லக்கூடிய கான்செப்ட் அதுதான். அதாவது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வேலன்ஸ் ஆர்பிட் வந்து ஓவர்லாப் ஆகி நமக்கு வந்து அந்த டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே கிரியேட் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ்ல அந்த டிஸ்கிரீட் லெவல்லாம் கிரியேட் ஆகி நமக்கு ஒரு எனர்ஜி பேண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வந்து அது வந்து எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா இந்த ஃபெர்மி-டாக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் படி நமக்கு ஃபில் ஆகி நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா அந்த கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா காப்பரோட ஃபெர்மி எனர்ஜின்னு பார்க்குறப்ப 4.22 எலக்ட்ரான் வோல்ட் தான் காப்பருக்கான ஃபெர்மி எனர்ஜி. நெக்ஸ்ட் அதோட ஸ்டெபிலிட்டி, அதாவது ஃபைனல் கான்செப்டா நம்ம சொல்ல வரது என்ன அப்படின்னா இந்த மெட்டாலிக் பாண்ட் வந்து அக்யூர் ஆகணும் அப்படிங்கிறப்ப அது எப்படி இருந்தால் நமக்கு அக்யூர் ஆகும்னா இந்த ரிடக்ஷனின் எலக்ட்ரானோட பொட்டன்ஷியல் எனர்ஜி outweigh தி இன்க்ரீஸ் இன் எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி. அதாவது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுறது நம்ம கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸை விட என்னவா இருக்கணும், அதிகமாக இருக்கும். அதாவது இதுவே ஆல்ரெடி கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸாக இருக்கும், அதை விட என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது டிக்ரீஸாக இருக்கும் சொல்லமா. இந்த இன்க்ரீஸை விட இந்த டிக்ரீஸ் ஆகுறது வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து இந்த மெட்டாலிக் பாண்டுங்கிறது வந்து அக்யூர் ஆகும். அதுதான் இது நம்ம இந்த ஃபைனலாக சொல்ல வரைய அந்த கான்செப்ட். அந்த இந்த எனர்ஜி பேலன்ஸுங்கிறப்ப நமக்கு அந்த இன்க்ரீஸ் ஆகுறது வந்து டிக்ரீஸ் ஆகுறத விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு மெட்டாலிக் பாண்டுங்கிறது அக்யூர் ஆகும். இந்த ரீசன்னால தான் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் 3 குரூப்ஸ்லேயே வந்து நமக்கு ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். ஏன்னு பார்க்குறப்ப அந்த கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இந்த கைனடிக் எனர்ஜி வந்து எது கூட கண்ட்ரிபியூட் பண்ணணும்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் கூட கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னவா இருக்குன்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா அது ஈஸியாக வெளில போயிடும் அப்படிங்கிற கான்செப்ட்னால இப்போ இது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது வந்து கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இந்த பேலன்ஸ் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது இந்த மெட்டாலிக் பாண்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் கேஸ் வந்து டைரக்ட்லி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா மெட்டலுக்கான ஒரு சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இங்கே மெட்டாலிக் பாண்ட்ஸில் வந்து இந்த எலக்ட்ரான் கேஸ் பற்றி கொஞ்சம் பார்க்குறோம், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா வந்து இதுக்கு ஹை எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டிங்கிறது இருக்குது, அதே மாதிரி ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது, லஸ்டர் அண்டு கெப்பாசிட்டி வந்து இருக்கும், அதே மாதிரி டக்டிலிட்டி அண்டு மெல்லபிலிட்டி, அதே மாதிரி அலாய், இது எல்லாமே இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அந்த மெட்டாலிக் பாண்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்கிறது. இப்போ நம்ம வந்து அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓம்ஸ் அப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறோம்னா ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அப்போ அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்போ ஓம்ஸில் அப்படி ஏன்னா நம்ம வந்து வோல்டேஜ் வந்து நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து இங்கே ஏன்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே இருக்கும். பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ தானே ஓம்ஸ்ல. அப்போ நம்ம வந்து வோல்டேஜ் அதாவது அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் ஈஸியாக வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து வேகமாக வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடியது. அதனால என்ன பண்ணுதுன்னா அதாவது ஹீட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஈஸியாக அதாவது சீக்கிரமாக என்ன பண்ணிடும்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும். அதனால தான் என்னன்னு சொல்கிறோம்னா இதுக்கு வந்து ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு லஸ்டர்
அதாவது இப்போ என்ன வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து விசிபிள் லைட்டோட எல்லா ஃப்ரீக்வன்சியும் வந்து அப்சர்வ் பண்ணி அது எமிட் பண்ணுறதுனால எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி எமிட் பண்ணுறதுனால தான் இது என்னவா இருக்குது அப்படின்னா வந்து ரெஸ்டாக பளபளப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டக்டிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நான் டைரக்ஷனல் நேச்சர் ஆஃப் அதாவது நான் டைரக்ஷனல் நேச்சர் ஆஃப் அந்த இது வந்து நமக்கு எதை அலோவ் பண்ணும் அப்படின்னா அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், இந்த மெட்டாலிக் பாண்டுங்கிறது வந்து ஒரு நான் டைரக்ஷனல் நேச்சர். இது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருந்தோம், அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்கிறோம். அதனால என்ன இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இதை வந்து உடைச்சாலுமே என்ன பண்ணாது, பிரேக் ஆகாது. வித்தவுட் பிரேக்கிங் த பாண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு பிரேக்கிங்குமே ஆகாது. அதாவது எப்படி இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் அயான்ஸ் வந்து பிளேன்ஸ் டு ஸ்லைடு, அதாவது ஒன்றுலேருந்து ஒன்று லேயர் மாதிரி இறக்கி போனது பிறகு அது என்ன இருக்கும், அது வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்குது. 1 to another வரைக்கும் ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால அது என்ன ஆகுது, ஈஸியாக பிரேக் ஆகாது. அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், தகடு மாய்க்கும் நம்மளால அதை நீட்ட முடியும். அது பிரேக் ஆகாது. எது மாய்க்கு அப்படின்னா அயானிக் பண்ண அந்த கோவலன்ஸ் பாண்ட் மாய்க்கு வந்து அது பிரேக் ஆகாமல் நம்ம என்ன பண்ண முடியும்னா நல்லபடி, அதாவது தகடால நம்ம நீட்ட முடியும். நெக்ஸ்ட்டு அலாய்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன அப்படின்னா நாட் பிளாங்ஸ் டு, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பாண்டிங்கை சேர்ந்தது கிடையாது. அதாவது எலக்ட்ரான்னா இந்த பேண்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது இல்லை. அதனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வந்து அலாய்ஸை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இதுதான் வந்து அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஹை எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, அப்புறம் வந்து லஸ்டர், டக்டிலிட்டி, அப்புறம் அலாய்ஸ், இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ஸ், அது வந்து ஓம்ஸ் லா. இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் மாடல்ஸ் வந்து நமக்கு எதை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா ஃபிசிக்கல் பேசிக்ஸ், அதாவது ஓம்ஸ் லாக்கான ஒரு ஃபிசிக்கல் பேசிக்ஸை வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மாடல். அப்போ ஓம்ஸ் லாங்கிறது நமக்கு தெரியும், I = V/R. அதாவது நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க, V = IR. ஆருங்கிறது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ I நமக்கு வந்து I இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா R இந்த சைடு வர்றப்ப நமக்கு கிடைச்சிடும், I = V/Rங்கிறது நமக்கு கிடைக்கும். அதான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அதாவது சாதாரணமாக நம்ம நார்மலாக இருக்கப்ப எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகணும்னா அங்கே இங்கேயும் வந்து வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கும், அதாவது ஃபாஸ்டராக மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறோம். நார்மலாக இருக்கப்போ அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்மால் அது யூனிஃபார்ம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கூட என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகிறது மூலமாக நமக்கு என்ன இருக்கும்னா அதுதான் வந்து நம்ம இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஸ்மால் யூனிஃபார்ம் ஒரு வெலாசிட்டி கூட ஜாயிண்ட் ஆகுது, அந்த வெலாசிட்டி தான் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அதாவது ஃபெர்மி லெவல் எலக்ட்ரான்ஸ், இந்த ஒரு ஃபெர்மி லெவல் எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டம் மோஷன் மீன்ஸ் ஒரு சீரற்ற அப்படி சொல்லுவோம். அப்போ அது என்ன பண்ணுது, சீரற்ற, அதாவது ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும், மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து ஏற்கனவே வந்து என்ன இருக்குது, ரேண்டமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிருக்கிறது கூட ஒரு ஸ்மால் யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிறது வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகுது அந்த வெலாசிட்டி, ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த வெலாசிட்டி தான் சொல்லுவோம்னா நம்ம இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இது என்னவா இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம்லி, அதாவது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஏன்னா நம்ம வந்து ஸ்மால் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரீம் வெரி ஸ்மாலு. அப்போ இது வந்து ஃபாஸ்டர். அப்போ நமக்கு வந்து ஃபெர்மி வெலாசிட்டி, அதாவது அங்கே இருக்கக்கூடியது வந்து ஃபெர்மி வெலாசிட்டி. நம்ம ஃபெர்மி வெலாசிட்டி வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது வெரி ஸ்மாலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
இப்போ காப்பருக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்து 1.57 × 10⁶ டைம்ஸ், அதாவது மைனஸ் கிடையாது, ப்ளஸ் 6 டைம்ஸில் வந்து என்ன இருக்குன்னா அதோட ஃபெர்மி வெலாசிட்டிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்மால் யூனிஃபார்ம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது வந்து அதுக்கு கொடுக்குறப்ப அது என்ன ஆகும்னா கம்மியாகும். அப்போ அதோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து வெரி ஸ்மால். அப்போ இது 6 இருக்குன்னா அது எவ்வளோ இருக்கணும், 10⁻⁻⁴ நமக்கு இருக்கு. அப்போ இது வெரி ஸ்மால், இது எக்ஸ்ட்ரீம்லி ஹை. நெக்ஸ்ட் கொலிஷன். கொலிஷன் பார்த்தோம்னா இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு மூமெண்ட்ல இருக்கு அப்படின்னா மூமெண்ட்ல இருக்கப்ப இப்போ எலக்ட்ரான் மூவ்மெண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல வந்து என்ன இருக்குன்னா அந்த irregularity மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு டிஃபெக்டோ இல்லை வைப்ரேட்டிங் அயன்ஸ் அப்படி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதுல போய் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரான் வேவ்ஸ் வந்து பட்டு ஸ்கேட்டர் ஆகுறது மூலயமா நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரைஸ் ஆகும். கொலிஷனுக்கு தான் மோதுறது தானே. அப்போ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அந்த irregularities போயிட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் வேவ் வந்து பட்டு நமக்கு ஸ்கேட்டர் ஆகும். இந்த ஸ்கேட்டர் ஆகுறது மூலயமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அக்யூர் ஆகும். நெக்ஸ்ட் அந்த கொலிஷன் இருக்குல்ல, அப்போ அந்த கொலிஷன்ஸ்க்கு இடையில இந்த எலக்ட்ரான் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா மீன் ஃப்ரீ பாத் லாம்டால நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டிவிட்டிங்கிறப்ப ரோல சொல்லுவோம். அப்போ ரெசிஸ்டிவிட்டிங்க எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டிக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கிடையாது, ப்ரொபோஷனலில் இருக்கும். இதில் நம்ம வந்து ஒரு ஃபார்முலா சொன்னோம்னா அதாவது ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலானா எதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்குறப்ப இந்த எலக்ட்ரானோட மாஸ் அண்டு அதோட வெலாசிட்டி அண்டு அந்த கொலிஷன்ஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அந்த மீன் ஃப்ரீ பாத்துக்கு இடைப்பட்ட ஒரு ரிலேஷன்ஸ் தான் என்ன சொல்லணும்னா இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா. அந்த ரிலேஷன்ஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கான ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா mv/n லாம்டாங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. அப்போ இந்த மாஸ் அதோட வெலாசிட்டி அதோட மீன் ஃப்ரீ பாத்துக்கான ரிலேஷன் இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அப்போ இந்த டவுங்கிறது வந்து அங்கே கொலிஷன் நடக்கக்கூடிய அந்த டைம் கொலிஷன் டைம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து டவுன்னு சொல்கிறோம். அதுக்கான வேல்யூஸ்னா லாம்டா டிவைடட் பை விஎஃப். அப்போ இந்த லாம்டா டிவைடட் பை விஎஃப்க்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா டவுன்னு போட்டுக்கலாமா. அப்போ லாம்டா டிவைடட் பை இந்த விஎஃப்க்கு டவுன்னு போட்டோம் அப்படின்னா இந்த டவு என்ன பண்ணுவோம் கீழே, ஏன்னா கீழே லாம்டாக்கு நேரம் அப்படி தானே போடுவோம், ஏன்னா ரெசிப்ரோக்கல் அதுக்கு. அப்போ நம்ம கீழே தான் டவுங்கிறது. அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும், m டிவைடட் பை n² டவுன்னு வரும். இப்படி கூட உங்களுக்கு ஃபார்முலா, அதாவது இந்த ஃபார்முலாவையும் வந்து உங்களுக்கு கேட்கலாம், அது வந்து இந்த ஃபார்முலாவையும் வந்து உங்களுக்கு கேட்கலாம். அது கொலிஷன் டைம் கூட கேட்கலாம். கொலிஷன் டைம் மீன்ஸ் இதுலேருந்து ஒரு சம் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா வெலாசிட்டியும் இந்த மீன் ஃப்ரீ பாத் அதோட டிஸ்டன்ஸ் இதுவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், கொலிஷன் டைம் வந்து கண்டுபிடிக்கலாம். அது டைமும் நமக்கு அந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெலாசிட்டியும் கண்டுபிடிக்க சொல்லியோட கொஸ்டின்ஸ் இருக்கலாம். எங்கனைக்கிற பார்க்குற ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொடுத்தோட கொஸ்டின் கேட்கலாம். அதுலேருந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். இப்போ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டிவிட்டிங்கிறது டெம்பரேச்சர் எதோட சம், அதாவது எதோட அடிஷன் பார்த்தோம்னா ரெசிஸ்டிவிட்டி இஸ் த சம் ஆஃப் டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட் மீன்ஸ் டிஃபெக்ட் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்டு ஆனால் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் காம்போனன்ட் இது ரெண்டுக்கான ரிலேஷன்ஸ் தான் என்ன அப்படின்னு ரெண்டுக்கான அடிஷன் தான் என்ன சொல்லணும்னா ரெசிஸ்டிவிட்டி. அதுதான் நம்ம ஃபார்முலாவில் சொல்கிறோம். என்னன்னா ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு டைம், அதாவது டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்டுக்கும் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் காம்போனன்ட்டுக்கும் உள்ள அடிஷன். அப்போ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்கோம். அடிஷன்ஸ் டிபெண்டன்ட் காம்போனன்ட்ங்கிறப்ப அது இன்க்ரீஸிங் இந்த வைப்ரேஷன்ஸ், ஏன்னா அந்த லாட்டிஸில் இருக்கக்கூடிய நம்ம டிஃபெக்ட்னு தான் சொல்லியிருந்தோம். அதாவது டிஃபெக்ட் ஆர் அதோட வைப்ரேஷன்
தான் என்ன ஆகும்னா நமக்கு ஸ்கேட்டர் ஆகி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு சொன்னோமா, அதான். அப்போ இது ரெண்டோட சம்மு தான் நமக்கு ரெசிஸ்டிவிட்டிங்கிறது. இப்போ ரெசிஸ்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட்னால இது என்ன பண்ணாதுன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டிஃபெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். அப்போ வந்து டிஃபெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறப்ப டெம்பரேச்சர் வந்து டிபெண்ட் பண்ணி தான். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த லாட்டிஸோட வைப்ரேஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுறது மூலயமா இந்த எலக்ட்ரான் வந்து கொலிஷன் ஆகுறது அதிகமாகி நமக்கு வந்து கொலிஷன் அதிகமானுச்சுன்னா அந்த ரெசிஸ்டிவிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக ஆயிரும். நெக்ஸ்ட் வீட்மேன் ஃப்ரான்ஸ் லா. இந்த மாடல் என்ன வந்து நமக்கு இது சொல்லணும் அப்படின்னா வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் மாடல் கரெக்ட்லி ப்ரிடிக்டர். அதாவது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மாடல் வந்து நமக்கு எதை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா இந்த வீட்மேன் ஃப்ரான்ஸ் லா வந்து நமக்கு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும். அந்த வீட்மேன் ஃப்ரான்ஸ் லாக்கான ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப எதுக்குள்ள ரேஷியோனா இந்த ரேஷியோ ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டியை கேங்கிற லெட்டரில் சொல்லுவோம். அதுக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிங்கிறத சிக்மாவில் சொல்லுவோம். சிக்மா மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல். அதாவது வந்து சிக்மா /1/ρன்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மீன்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அவ்வளோதான். அப்போ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தான் சொல்லுவோம்னா நம்ம வீட்மேன் ஃப்ரான்ஸ் லான்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்குன்னா இது வந்து சேம் ஃபார் ஆல் மெட்டல்ஸ். எல்லா மெட்டல்ஸ்க்குமே என்னவா இருக்கும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சேமா இருக்கும். அண்ட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும், அதாவது இந்த டோட்டல் வீட்மேன் ஃப்ரான்ஸ் லா வந்து ப்ரொபோஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு வந்து டெம்பரேச்சருக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். அதை நம்ம ஃபார்முலா சொல்கிறோம். எதுக்கு உள்ள ரிலேஷன் சொல்லியிருந்தோம், நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கும் அதே மாதிரிக்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கும் இடைப்பட்ட ரிலேஷன் சொல்லி சொன்னோம். அதுக்கான இது ஒரு ஃபார்முலா. இதை நீங்கள் மெமரி தான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அது எதுக்கு ப்ரொபோஷனல், அதான் ஃபார் எல்லா மெட்டலுக்கும் இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அது இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகிறப்ப என்ன மாறும் அப்படின்னா இந்த சைடு டீங்கிறது. அப்போ இந்த இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும் அப்படின்னா வந்து டெம்பரேச்சருக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். அதான் வந்து இங்கே சொல்லியிருந்தோம். அப்போ அதுக்கான ஃபார்முலா இதுக்கான வீட்மேன் ஃப்ரான்ஸ் லாக்கான ஃபார்முலா என்னென்னா π² k² / 3e². பிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தான். k². இந்த பையோட வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும், கேயோட வேல்யூஸ் தெரியும், இந்த ஈயோட வேல்யூஸும் தெரியும். எலக்ட்ரானுக்கு இங்கே யூஸ் பண்ணுற போகிறப்ப நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த டி வந்து இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு கூட வந்து தான் நம்ம அந்த ஈக்குவேஷனில் சொல்லியிருப்போம். ஏன்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் சொல்லியிருக்கோம். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மீன்ஸ். இப்போ இந்த வேல்யூஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லுன்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா லாரன்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ லாரன்ஸ் நம்பர்னு சொல்லி நிறைய எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லாரன்ஸ் நம்பர்னு சொல்லி நம்ம டேரெக்டாக இந்த வேல்யூஸ் கேட்கலாம். ஆர் இந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலா வந்து நம்ம கொடுத்துருவாங்க. இந்த கொடுக்கையில் 2 கே இருக்கும். இந்த கே வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி, இந்த கே வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதுக்கான வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் யூனிட்ஸ் பார்க்குறப்பவே நம்ம ஒருவருக்குமே கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்கிறப்ப நீங்கள் இதை எழுதியிருப்பீங்க. அதை நீங்கள் இங்கே ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரானோட எலக்ட்ரான் சார்ஜ் நமக்கு தெரியும். இது வந்து லாரன்ஸ் நம்பருக்கான வேல்யூஸ் என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து π² k p² / 3e² சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த லாரன்ஸ் நம்பரோடக்கான வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் கரெக்டாக போட்டுருவீங்க. இது ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். அதே மாதிரி இந்த யூனிட்ஸ்லையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த வீட்மேன் ஃப்ரான்ஸ் லா அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் இங்கே சொல்கிறோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் கேஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கேயுமே இந்த போத் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா கண்டக்ட் பண்ணுது. அதாவது அதை வந்து கடத்துறதுக்கு இங்கேயும் வந்து யூஸ் ஆகுது. அது சேம்
ஃப்ரீ எலக்ட்ரான் கேஸ் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அதே எலக்ட்ரான் கேஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ரிலேஷன் வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 4 டைப்ஸ் நம்ம பார்த்துருந்தோம்ல, அதுக்கான ஒரு செப்பரேஷன் பண்ணி நம்ம ஒரு டேபிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கான டைப்ஸ் பற்றி இப்போ அயானிக் பார்த்துருந்தோம், கோவலன், மாலிகுலர், மெட்டாலிக் பாண்ட், அந்த கிறிஸ்டல்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு இருக்கக்கூடிய லாட்டிஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தா இது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இது வந்து ஷேர் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது என்ன அப்படின்னா வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சார்ஜ் செப்பரேஷன், அந்த மாலிகுலர் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் செப்பரேஷன் சொல்லக்கூடியது அந்த மாலிகுலர். ஏன்னா மாலிகுலர் இடைப்பட்ட அந்த ஃபோர்ஸ் அந்த மாலிகுலர் ஃபோர்ஸ் சொல்லுவோம். இது வந்து இந்த மெட்டாலில் இருக்கக்கூடியதுக்கும் மெட்டல் அயான்ஸ்க்கும் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் தான் வந்து மெட்டாலிக்னு சொல்லி பார்த்துருந்தோம். அங்கே படித்ததை நம்ம இங்கே ரீகால் பண்ணோம், அவ்வளோதான். பாண்டுங்கிறப்ப இது வந்து என்ன இருக்குன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன்ஸுங்கிறது இருக்கும். இங்கே ஷேர் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸு இது வாண்டர்வால் ஃபோர்ஸால் இருக்கும். இது எலக்ட்ரான் கேஸால் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பாண்டுங்கிறது இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வந்து ஹார்டாக இருக்கும். அயானிக் பாண்ட் வந்து ஒரு ஹார்டு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். மேபி இதில் இருந்து சாலிபிளாக இருக்குன்னா வந்து போலார் லிக்விட்ஸ், அதாவது போலார் மாலிகுல்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சஜஸ் ஒரு வாட்டர் அதில் வந்து சாலிபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர், அதாவது எப்போ வந்து இன்சுலேட்டராக இருக்கும், எப்போ வந்து கனெக்டராக இருக்கும்னு சொல்லி அதை வந்து பார்த்துருந்தோம். அதை அங்கேயும் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வெரி ஹார்டாக இருக்கும். எதுனா கோவலன் பாண்ட் வந்து வெரி ஹார்டு, இது வந்து ஹார்டு, இது வந்து வெரி ஹார்டு. இதுக்கும் ஹை மெல்டிங் பாயிண்ட்ங்கிறது இருக்குது. இன்சாலிபிள் நியர்லி, அதாவது நியர்லி எல்லா லிக்விட்ஸ்லையுமே என்னவா இருக்காதுன்னா சாலிபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் இது வந்து அதே, இது ரெண்டும் ஹார்டு, இது வந்து சாஃப்டாக இருக்குது. இவங்க மெல்டிங் பாயிண்ட்ங்கிறது லோவாக இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் லோ அண்ட் வந்து பாயிலிங் பாயிண்ட்டும் லோவாக இருக்குது. சாலிபிளின் கோவலன் லிக்யூட்ஸில் வந்து சாலிபிளாக இருக்குது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து டக்டைல், அப்புறம் வந்து மெட்டாலிக் லஸ்டராக இருக்கும். ஹை எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. மற்றபடி இதில் எதுலையுமே நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்க்கல. இதில் மட்டும் தான் நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிறது இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இதே வந்து நீங்கள் ஏற்கனவே எழுதிட்டீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இந்த 4 டைப்ஸுமே ஒரு டேபிளாக போட்டு பார்க்கணும்னு சொல்லி எழுதியிருந்தோமா, அந்த டேபிளில் இதை கொண்டு போய் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு அதை கொண்டு போய் நோட் பண்ணிங்க. அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை மட்டும் கொண்டு போய் இங்கே நோட் பண்ணி எழுதிக்கிங்க. என்ன அப்படின்னா இந்த எனர்ஜி, இந்த கொஹசிவ் எனர்ஜியோட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னா 3. இது வந்து சோடியம் குளோரைடுக்கானது 3.28 எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். எல்லாமே வந்து யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட் பை ஆட்டம்னு சொல்லியிருக்கோம். இது 2 எலக்ட்ரான் வோல்ட் பை ஆட்டம்ஸில் சொல்கிறது. இது வந்து மாலிகுல்ஸ், ஏன்னா மாலிகுல்ஸ்க்கு இடையில ஷேர் பண்ணுறது. இது வந்து அயான்ஸு இதுக்கு இடையிலனால இதுவும் வந்து மாலிகுலில் சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து 3.28 எலக்ட்ரான் வோல்ட் பை ஆட்டம். இங்கே டைமண்டுக்கு பார்த்தோம்னா 7.8 எலக்ட்ரான் வோல்ட் பை ஆட்டம். மீத்தேனுங்கிறப்ப CH4, அப்போ அதுக்கான எனர்ஜினா 0.1 எலக்ட்ரான் வோல்ட். இதுக்கு வந்து 1.1 எலக்ட்ரான். இது சோடியத்துக்கு மட்டும் பார்க்குறப்ப, இது வந்து சோடியம் குளோரைடுக்கு சேர்த்து பார்க்குறப்ப, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்க போது என்ன அப்படின்னா மெட்டாலிக் ஹைட்ரஜன்ஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸாக பார்க்குறோம். என்னன்னா இப்போ ஹைட்ரஜன் வந்து நார்மலாக என்ன இருக்குன்னா ஒரு நான் மெட்டாலிக். இது வந்து ஹைட்ரஜனுங்கிறது நார்மலாக ஒரு மெட்டல் கிடையாது. இது வந்து ஒரு நான் மெட்டாலிக்கு. இது வந்து எப்படி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா H2O மாலிகுல்ஸ் தான் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து டைட்லி ஹோல்டாக இருக்கிறது கூட அதோட இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் கூட டைட்டாக வந்து ஹோல்ட் ஆகி இருக்கும். இது H2O மாலிகுலாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படி இருந்தாலும் நம்ம என்னன்னா இதுக்கு வந்து ஹை ப்ரெஷர், அதாவது எவ்வளோனா மில்லியன் டைம்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், அதாவது மில்லியன் டைம்ஸ் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஹை ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், இந்த ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்று என்னவானா நெருக்கம், அதாவது க்ளோஸராக H2 மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஃபோக்கஸ்டு ஸோ க்ளோஸாக வரும். க்ளோஸாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ், எலக்ட்ரானோட வேவ் ஃபங்க்ஷன்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஓவர்லேப் ஆகும். இதனால என்ன ஆகணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிச்சு ஹைட்ரஜன் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு லிக்யூட்ஸ் மாதிரிக்கே நமக்கு
அது எப்படி மாறும்னா இந்த லிக்யூடு மெட்டாலிக் ஹைட்ரஜனாக மாறும். இப்போ நார்மலாக வந்து ஒரு நான் மெட்டாலிக்காக இருக்கிறத நம்ம ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம். ஹை ப்ரெஷராக இருக்கப்போ அது வந்து க்ளோஸராக வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த வேவ் ஃபங்க்ஷன்லாம் என்ன ஆகும், ஒன்று மேலே ஒன்றா ஓவர்லேப் ஆகி நமக்கு வந்து அது ஃப்ரீயாக மூவ் ஆகி நமக்கு என்ன மாறுது அப்படின்னா வந்து இந்த திஸ் ப்ராசஸ் ஆகுது எலக்ட்ரான் டு பிகம் மொபைல் மீன்ஸ் மூவ் ஆகாது. ஃப்ரீயாக வந்து எலக்ட்ரான் என்ன ஆகும், மூவ் ஆகி இந்த லிக்யூடு மெட்டாலிக் ஹைட்ரஜனாக நமக்கு ஃபார்ம் ஆகி அது ஒரு கண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸாக நமக்கு இருக்கும். ஃபோக்கஸிங் சப்ஸ்டன்ஸ் இன்டு அதாவது ஒரு கண்டக்ஷன் ஸ்டேட் மாதிரிக்கே நமக்கு இருக்கும். இது எங்கே நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து அதாவது இது எங்கே இருக்குன்னு நம்ம நம்புகிறாங்க அப்படின்னா ஜூபிட்டர், அதாவது பெரிய பிளானட்ஸ் பார்க்குறப்ப ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய அது கோர் அதோட மையமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பிலீவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த சாலிடு மெட்டாலிக் ஹைட்ரஜன், அதாவது ஸ்டேபிள் சாலிடு மெட்டாலிக் ஹைட்ரஜன். இங்கே பார்த்தா நம்ம லிக்யூடு மெட்டாலிக் ஹைட்ரஜன், இங்கே சாலிடு மெட்டாலிக் ஹைட்ரஜனோட ஒரு ஹைபோதட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ரிசர்ச் ஏரியா, அதாவது ஒரு ஆன்கோயிங் ரிசர்ச் ஏரியான்னு சொல்கிறோம். எப்படின்னு பார்க்குறப்ப வித் அது எது கூட அப்படி இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவிட்டி அண்ட் இந்த ராக்கெட் ஃபியூலோட பவர்ஃபுல் யூசேஜை ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா ஆஃப் ஆன்கோயிங் ரிசர்ச் தான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டேபிள் சாலிட் மெட்டாலிக் ஹைட்ரஜனோட ஒரு எக்ஸிஸ்டன்ஸாக சொல்கிறோம். இதுதான் இந்த யூனிட்டோட கடைசி வீடியோ, கடைசி டாபிக். இதோட யூனிட் வந்து ஓவர். நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா வந்து மெட்டாலிக் பாண்டு, இந்த மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எதை மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் நம்ம வந்து என்ன பார்க்கல, அந்த நியூட்ரானை பற்றி பார்க்கல, அதே மாதிரிக்க மாஸை பற்றியோ டெம்பரேச்சரை பற்றியோ நம்ம எதுவுமே பார்க்கல. அப்போ அந்த மெட்டாலிக் பாண்டோட ஸ்ட்ரென்த் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கும்னா டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு அசேஷன் அண்டு ரீசன் டைப். இதில் வந்து என்ன சொல்லணும்னா மெட்டல் வந்து ஒரு டக்டைல், இது நமக்கு தெரியும், இப்போ தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருந்தோம். அதே மாதிரிக்கு அந்த மெட்டாலிக் பாண்டுங்கிறது ஒரு நான் டைரக்ஷனல், இது ரெண்டுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்போ ரெண்டுமே ஏயும் கரெக்டு, அதுக்கான ரீசனும் கரெக்ட். அப்போ போத் ட்ரூ ஆர் எக்ஸ்பிளைன் தி ஏ வந்து ஆர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தேர்டு கொஸ்டின், விச் மெட்டல் ஹேஸ் எ ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இருக்க மெட்டல்லே எது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா காப்பர், ஆப்ஷன் ஏ. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த எலக்ட்ரிக்கலுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காப்பர் ஒயர்ஸ் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து நிறைய எக்ஸாம்பிளில் கேட்ட ஒரு பேசிக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் ஹைட்ரஜன் எப்போ வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது நார்மல் ஹைட்ரஜன் கிடையாது, நார்மல் ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு நான் மெட்டாலிக்கு. அப்போ மெட்டாலிக் ஹைட்ரஜன் வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த ப்ராசஸ் பார்த்தோம். அப்போ மெட்டாலிக் ஹைட்ரஜன் ஃபார்மே எப்படி வந்து மெட்டாலிக் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகாது, அதே மாதிரிக்க வேக்கமில் என்ன ஆகாது அப்படின்னா வந்து ஃபார்ம் ஆகலை, லோ டெம்பரேச்சர்லேயும் அது வந்து என்ன பண்ணல ஃபார்ம் ஆகலை. இப்போ எதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்து ஹை டெம்பரேச்சரில் தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஃபார்ம் ஆகும். இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், இது அசிஷன் ரீசனிங் டைப் கொஸ்டின்ஸு. இப்போ மெட்டல்ஸ் வந்து என்னென்னா ஒரு மெல்லபிள்னு சொல்லி பார்த்துருந்தோம், அதாவது தகடாத முடியும் மாற்ற முடியும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஏன் அப்படி தகடாக மாற்றலாம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த பிளேன்ஸ் அது ஓவர்லாப் ஆகுறப்ப அது வந்து ஸ்லைடாக வந்து நமக்கு ஒன்லேருந்து ஒன்றா வந்து ஸ்லைட் ஆகிறதுனால நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இது வந்து தகடை நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது ரீசன்னா இந்த லேயர் ஸ்லைடு வந்து வித்தவுட் பிரேக்கிங் இதை பண்ணாது, அதாவது இந்த பாண்ட் வந்து எந்த ஒரு பிரேக்குமே பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ ரெண்டுமே கரெக்ட். அப்போ போத் ட்ரூ ஆர் எக்ஸ்பிளைன் ஏ வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மெட்டாலிக் பாண்ட்ஸ் என்ன சொல்லி பார்த்துருந்தோம், அதோட மெக்கானிசம் பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து அதோட எனர்ஜி பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த எனர்ஜி பேலன்ஸை வச்சு அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லி அதை பற்றி பார்த்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மெட்டாலிக் பாண்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எதுவுமே பார்த்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை இந்த டேபிள் போட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் வந்து கொடுத்து பார்த்துருந்தோம்.
நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய கொலிஷன், இந்த கொலிஷனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ரெசிஸ்டிவிட்டியை மொத்தம் அதை வச்சு நம்ம வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த வீட்மேன் ஃப்ரான்ஸ் லா பற்றி பார்த்துருந்தோம். ஏன் இந்த வீட்மேன் ஃப்ரான்ஸ் லா அந்த ரிலேஷன்ஸ் வந்து முக்கியம், எதுக்குள்ள ரிலேஷன் பார்த்துருந்தோம்னா இந்த வீட்மேன் ஃப்ரான்ஸ் லாங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் இருக்கப்பட்ட ஒரு ரேஷியோ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம வீட்மேன் ஃப்ரான்ஸ் லான்னு சொல்லுவோம். அதுக்கான இந்த ஃபார்முலாஸ் வந்து இது எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குன்னா டெம்பரேச்சர், அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு வந்து ப்ரொபோஷனாக இருக்குன்னு சொல்லியிருந்ததுனால நம்ம அங்கே போட்டிருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக பை ஸ்கொயர்டு கே பி ஸ்கொயர்டு டிவைடட் பை 3 ஸ்கொயர்டு சொல்லி இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோம். இந்த ஒரு ஃபார்முலா ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இந்த வேல்யூஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா லாரன்ஸ் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த லாரன்ஸ் நம்பருக்கு ஒரு வேல்யூஸ் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா 2.45 × 10⁻⁸ வாட் ஓம் பை கே ஸ்கொயர், அதாவது கெல்வின் ஸ்கொயர்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் இருக்கு, அப்போ கெல்வின் ஸ்கொயர் அதுக்கான யூனிட்ஸ் பார்த்துக்கணும். இந்த பவரில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் பார்த்துக்கணும். அதை பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்னா இந்த 4 பாயிண்ட்டை பற்றியுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருந்தோம். அதோட நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸாக என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைட்ரஜன், அதாவது மெட்டாலிக் ஹைட்ரஜன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டினுமே பார்த்துருந்தோம். இதோட இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது ஒரு சின்ன யூனிட் தான், நீங்கள் இது ஏற்கனவே ஈஸியாக படிச்சிருப்பீங்க. அப்போ இது வந்து படித்தாலே ஒரு 2 டேஸ்லேயே இந்த யூனிட் ஃபுல்லாகவே உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். ஈஸியான டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் எல்லாம் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே இருக்காது. உங்களுக்கு படிக்கிறதுக்குமே இந்த ஒரு ஈஸியான யூனிட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் கேட்கக்கூடிய சம்ஸுமே என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஈஸியான சம்ஸாக தான் இருக்கும். இந்த ஒரு யூனிட்டை நல்லா வந்து மார்க் வாங்கலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் படிக்கக்கூடிய ஒரு யூனிட்டு. அதனால் இது நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. எல்லா யூனிட்டுமே, அதாவது இந்த யூனிட் எனக்கு பிடிக்கும், இந்த யூனிட் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவை ஒரு ஜாப்பு. அது எவ்வளோ கஷ்டமான யூனிட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஈஸியான யூனிட்டாக இருந்தாலும் சரி, எல்லா யூனிட்டுக்குமே ஈக்குவலான நமக்கு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளியராக படிச்சுக்கோங்க. எல்லா யூனிட்டுமே நமக்கு தெரிஞ்ச யூனிட். இத்தனை வருஷம் நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஸ்கூல் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து யூஜி பிஜி எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே ஃபிசிக்ஸில் தான் படிச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு நமக்கு எல்லாமே ஃபிசிக்ஸ் தெரியும். நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நம்ம ஃபிசிக்ஸ் பிடிச்சி எடுத்தீங்களோ பிடிக்காம எடுத்தீங்களோ, நமக்கு தேவை ஒரு ஜாப்பு. இந்த ஜாப்புக்கு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த யூனிட்டை படிக்கணும். நம்ம ஒரு யூனிட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த யூனிட்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். மிஸ் பண்ணிட்டோம்னா அங்கே நமக்கு வந்து ஜாப் கிடைக்காது. எல்லா யூனிட்டையும் நீங்கள் படிச்சிருக்கீங்க கரெக்டாக நம்ம கொடுத்துருக்க நோட்ஸை தாண்டி வேற நீங்கள் தேவை படிக்க வேண்டியதில்லை. இந்த யூனிட் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து கேட்கக்கூடிய இப்போ அதுலேருந்து ஒரு 90 ஒரு 120 கொஸ்டின்ஸ் வருதுன்னா 120 கொஸ்டின்ஸுமே கரெக்டாக எழுதினா மட்டும்தான் நீங்கள் பாஸ். நீங்கள் என்னன்னா நம்ம வந்து வெளில எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எதுவும் படிக்கல, நம்ம மெட்டீரியல் மட்டும்தான் படிக்கிறோம். அப்படிங்கிறப்ப எந்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. வெளில ஒரு சோர்ஸ் இப்பெல்லாம் எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இதை கிளியராக இங்கே கொடுத்துருக்க நோட்ஸையும் நம்ம நடத்தக்கூடிய இந்த வீடியோஸுமே கிளியராக பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபுல் மார்க்கு, அதாவது ஜாப் கிடைக்கிறதுக்கான ஃபுல் மார்க் உங்களால் வாங்க முடியும். இதை நீங்கள் வந்து தப்பு பண்ணாமல் நீங்கள் 120 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 120யுமே நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30 கொஸ்டின்ஸில் நீங்கள் ஒரு அசம்ஷன், அதாவது தெரியாமலோ இல்லை கொஞ்சம் நீங்கள் அசம்ஷன் படி ஒரு 2 ஆப்ஷனை கரெக்ட் பண்ணி வந்து 1 கரெக்ட் போடுறப்ப அதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வர்றப்ப ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றது கூட ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் எந்த ஒரு யூனிட்டையும் ஒமிட் பண்ணிடக்கூடாது. ஒரு பாயிண்ட்டை கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் கிளியராக ரிப்பீட்டியூஷன் வச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். அப்போ கரெக்டாக வந்து நீங்கள் ஷெடியூல் போட்டு படிச்சுட்டே இருங்க. அது எக்ஸாம் எப்போ வருது, எப்போ கால் பண்ணி வருது, அதை பற்றியே நீங்கள் என்ன பண்ணிக்க வேணாம், மைண்டை ஏற்றிக்காமல் இப்போ இதுலேருந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறப்ப டக்கு ரிவிஷன் பண்ணிட்டு நல்லா போய் எக்ஸாம் பண்ணிடலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் மீட் பண்ணலாம்.